சில கொஸ்டினே தப்பாக இருக்குது, சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக இருக்குது. கொஸ்டின் தப்பாக இருக்க கொஸ்டினுக்கு அவங்க அதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு கேட்டு ஸ்போரோசைட், சைசாண்ட், ப்ரோபோசைட், மீரோசைட்னு 4 சாய்ஸ். அதில் ஆக்சுவலாக ரைட் சாய்ஸ் வந்து மீரோசைட்டு, ஆனால் அவங்க வந்து ஸ்போரோசைட்னு போட்டுருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் போது, அதாவது கல்லீரலில் சாப்பிட்டு ஆர்பிசியை சாப்பிட்டு வெளியில் வரும்போது ஹீமோசைட்ங்கிற ஒரு பிக்மெண்ட் அதை ரிலீஸ் பண்ணும். அப்படி பிக்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் நமக்கு மலேரியா. அதனால் அது ஒரு கொஸ்டின். நிபுணா அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அது எந்த வெப்சைட்டில் எப்படி ஆன்சர் பார்த்தாலும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் வரும். 179வது கேள்வி அது. கம்யூனிகேஷனும் ஜிகே வந்துடும். அதில் இருக்குது. இதான் ஒரு பிரிண்ட் அவுட்டு. அதை வச்சு பார்த்தாலே அது தப்பு தான். அது டேரெக்டாக தப்பான சாய்ஸ். அது கண்டிப்பாக எல்லாருமே போனஸ் கொடுக்கும். ஆன்சர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விவேகானந்தருக்கு ஆன்சர் மாற்றினா போதும். ஆனால் இதுக்கு வந்து கொஸ்டினுக்கே போனஸ் கொடுக்கணும். இதுக்கும் அந்த 2 பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் கொஸ்டினுக்கே. ஜூன் 14ஆம் தேதி விஏஓ தேர்வும், ஜூன் 29ஆம் தேதி குரூப் 2 நான் இன்டர்வியூ தேர்வும் நடந்தது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக. அதற்குரிய விடைகள், விஏஓ தேர்வுக்குரிய விடைகளை தேர்வாணையம் கடந்த வாரத்திலும், குரூப் 2 நான் இன்டர்வியூ தேர்வுக்குரிய விடைகளை நேற்று இரவும் வெளியிட்டுள்ளார்கள். அந்த தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ள விடைகளில் விஏஓ தேர்வில் ஒரு 4 கேள்விகளும், குரூப் 2 நான் இன்டர்வியூ தேர்வில் ஒரு 4 கேள்விகளும் மாறியுள்ளது, தவறுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் விஏஓ தேர்வில் ஒரு கேள்விக்கு போனஸ் மார்க் தேவைப்படுகிறது, 3 கேள்விகளுக்கு சரியான விடை தேவைப்படுகிறது. குரூப் 2 நான் இன்டர்வியூ தேர்வில் 2 கேள்விகளுக்கு போனஸும் 2 கேள்விகளுக்கு சரியான விடையும் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு கேள்வியும் மாணவர்களுக்கு முக்கியம். விஏஓ தேர்வை 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும், குரூப் 2 நான் இன்டர்வியூ தேர்வை 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியுள்ளார்கள். இதில் 1 மார்க் கிடைச்சா கூட பல லட்சம் ரேங்குகள் முன்னாடி அவங்க வரலாம். ரேங்குகள் அடிப்படையில் தான் பதவிகள் கிடைக்குது. அதனால் தேர்வாணையம் இதை கருத்தில் கொண்டு சரியான விடைகளையும் போனஸ் மார்க்குகளையும் வழங்கணும். டிஆர்பியில் டெட்டில் இதுமாரி தவறான விடைகள் வெளியிடப்பட்ட பொழுது மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ரிவைஸ்டு கீ வெளியிடப்பட்டது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் அது மாதிரி ரிவைஸ்டு கீ வெளியிட்டு எங்கள் அனுபவத்தில் இல்லை. அதனால் ரிவைஸ்டு கீயை வெளியிட்டு இதுதான் ஃபைனல் கீ அப்படிங்கிற மாதிரி தேர்வாணையம் சொன்னாங்கன்னா மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரியான விடை தெரிஞ்சு அவங்களோட ஸ்கோரை தெரிஞ்சுக்கிட்டு ரிசல்ட்டுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. வேறு எந்த வேலைக்கும் போகாமல் இதுதான் லைஃப்னு அரசாங்கத்தை நம்பி, தேர்வாணையத்தை நம்பி படிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு கேள்வியுமே வாழ்க்கையை முடிவு பண்ணுற கேள்வியாக இருக்குது. அதனால் தவறான கேள்விக்கு சரியான விடையும், தவறான ஃபார்முலேஷனான கேள்விகளுக்கு போனஸ் மார்க் கொடுத்தா மாணவர்களுக்கு மிகுந்த பலனாக இருக்குது. உங்கள் பேர்? விஜயாலயம் NR IAS அகாடமி, திருச்சி.